ஹாய்ங்க, இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மசாலா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனு, கிராம்பு 5, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, அதே மாதிரி கசகசா வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு சின்ன துண்டு, கொஞ்சமாக புதினா, இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, நல்லா தோலெல்லாம் சுருங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் என்னென்ன மசாலா பொடி ஆட் பண்ணுறோன்னா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா விழுது, அதுலேயே வந்துட்டு பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கன் வந்து கழுவி நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம், அதை வந்துட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு போட்டிருந்தோம் இல்லைங்களா, இது கூட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே இந்த மசாலா வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு வந்துட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வேகணுன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் அதிகமாக விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வெந்து சுண்டி வரப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னுமே வந்துட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டம்ஸ், சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இந்த குழம்பு வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.